அனைவருக்கும் வணக்கம். நியூ லைஃப் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் ஃபாரஸ்ட் எல்லாத்துக்குமே சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த சயின்ஸில் நம்ம டாப் எம்சிக்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்துருக்கோம்னா 6th இருந்து 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா 7200322995க்கு ₹100 நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்ட அறிவியல் அறிஞர். ஆன்சர் ஜான் டால்டன். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஐசோடோப். பார்த்தீங்கன்னா அணு எண். இந்த அணு எண் ரெண்டுமே ஒரே நம்பரில் இருந்தால் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோபார். ஐசோபார்னா நிறை எண் ரெண்டுமே சேமாக இருந்தால் அது ஐசோபார். பார்த்தீங்கன்னா ஐசோடோப் பாருங்கள். 17 17. குளோரோஃபார்ம் 1. அடுத்து ஐசோபார் 40 40. அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த இசட். இந்த அட்டாமிக் நம்பரோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு ZAHL இதோட ஃபுல் ஃபார்ம். இது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன். அடுத்து குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா C6H12O6. அடுத்தது சுக்ரோஸ் C12H22O11. ஆன்சர் 2. நவீன அணு கொள்ளியானது அணுக்களின் கீழ்கண்ட எந்த பண்புகளுக்கு அடிப்படையாது? ஆன்சர் A மற்றும் C. பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கும் வேதியியலுக்கும் தான் இது என்ன பண்ணாது, இந்த பண்புகள் அடிப்படையாது. பருப்பொருட்களின் அடிப்படை துகள். ஆன்சர் அணுக்கள். எலக்ட்ரானின் நிறையை புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையுடன் ஒப்பிடும்போது இது என்னவா இருக்குன்னா மிக மிக குறைவு. அணுவின் நிறை எண் என்பது கீழ்கண்ட எவற்றின் கூடுதல்? என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானோ நியூட்ரானோ. ஆன்சர் B மற்றும் C இரண்டின் கூடுதல் தான் என்னது அணுவின் நிறை எண்ணோட கூடுதல். பெரும பொருள்களின் நிறையை அளவை விட பயன்படும் அலகு முறை. ஆன்சர் கிராம் மற்றும் கிலோகிராம். ஒரு புரோட்டானின் நிறை அல்லது நியூட்ரானின் நிறையானது இது என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 அணு நிறை அலகு. தற்போது ஒப்பிட்டு அணு நிலையை கணக்கிட திட்ட அளவாக பயன்படுத்தப்படும் நிலைத்த ஐசோடோப். ஆன்சர் கார்பன் 12. அணு நிறையை கணக்கிடக்கூடிய நவீன முறை. ஆன்சர் நிற மாலைமானி. இயற்கையில் கிடைக்கக்கூடிய கார்பன் 12 மற்றும் கார்பன் 13 ஆகியவற்றில் அலகுகள் முறையே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 98.90%, 1.10%. கார்பனின் சராசரி அணு நிறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.011 AMU. அணுக்கட்டு எண் என்பது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. ஹைட்ரஜன் குளோரைடைன் அணுக்கட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2. பொறுத்துக்கு பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இது என்னென்னா CO2. அடுத்து அமோனியா. அமோனியா என்ன பார்த்தீங்கன்னா NH3. அடுத்து சல்ஃபூரிக் அமிலம் H2SO4. ஆன்சர் 2 3 1. அவகேட்ரோ எண் என்பது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6.023 × 10⁻23. நீர் மூலக்கூறானது 2 ஹைட்ரஜன் அணுவையும் 1 ஆக்சிஜன் அணுவையும் கொண்டுள்ளது. எனவே நீரின் ஒப்பு மூலக்கூறு நிறை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. மோல் என்பதனை எண்ணிக்கை அலகாக பயன்படுத்தி மூலக்கூறுகளின் நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மோல் தத்துவம். திட்ட வெப்பநிலை அல்லது அழுத்த நிலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 273.15 மற்றும் ஒரு வளிமண்டல அழுத்தம். ஆன்சர் A மற்றும் C. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவின் மேலாளர் பருமமானது 22.4 லிட்டரும் 22,400 மில்லி லிட்டரும் ஒன்று தான். ஆன்சர் A மற்றும் C. ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் இடையே உள்ள விகிதம். ஆன்சர் ஒப்பு மூலக்கூறு நிறை. பார்த்தீங்கன்னா கால்சியமில் நிறை எண் 40, அணு எண் 20, தனிமத்தின் உட்கருவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 20 புரோட்டானும் 20 நியூட்ரானும் இருக்கும். அணு எண் என்பதற்கு கீழ்கண்ட எது பொருத்தமானதாகும்? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கை. தனிமங்களின் இயற்பியல் அல்லது வேதியியல் பண்புகள் அவற்றின் எதை சார்ந்து அமையும்? என்னன்னு பார்த்தா எல்லாமே அணு எண் சார்ந்து அமையும். ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனை தொடர்கள் உள்ளன? இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 தொடர்கள் உள்ளன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? ஆன்சர் 18 தொகுதிகள் இருக்கு. எந்த தொகுதியில் மந்த வாயுகள் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் 18. அட்டவணையில் லாஸ்ட் அட்டவணை தான் பார்த்தீங்கன்னா மந்த வாயுகள் இடம்பெற்றுள்ளது. கால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குடும்பம்.
நவீன ஆவர்த்தன அட்டவணையில் நீண்ட தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தொடர் தான் ரொம்ப நீண்ட தொடர். தங்கம் மிகவும் மென்மையான உலோகமாகும். அதோடு எதை சேர்க்கும்போது அது வலிமையும் பயன்பாடும் அதிகரிக்கிறது. ஆன்சர் காப்பர். சில்வர் டின் ரசக்கலவை கீழ்காணும் எதற்கு பயன்படுத்துகிறது? ஸோ இது பார்த்தீங்கன்னா பற்குழிகளை அடைக்க. மந்த வாயுகளின் எலக்ட்ரான் நாட்டம் இது எப்பயுமே என்னவாக இருக்கும்? 0 தான் இருக்கும். ரசக்கலவை என்பது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதரசமுடன் உலோகம் சேர்ந்து கலவையாகும். நவீன தனிம வரிசை அட்டவணையில் 2வது தொகுதியில் கீழ்கண்ட எது இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் காரமன் உலோகம். துரு என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறது? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நீரேறிய பெரிக் ஆக்சைடு. அறிவியல் உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுவது என்ன பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். ஆவர்த்தன அட்டவணையில் ஹீலியம் எந்த தொடரில் இடம்பெற்றுள்ளது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் முதல் தொடர். ஜிங்க் மற்றும் காப்பரை உருக்கி சேர்த்தால் மூலம் பெறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பித்தளை. உலோகத்தின் புறப்பரப்பை மின் வேதிவினைகளின் மூலம் அரிமான எதிர்ப்புள்ளதாய் மாற்றும் நிகழ்வு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆனோடாக்கல். இந்தியாவில் முதல் கடல் பாலம் எப்பொழுது திறக்கப்பட்டது? 1914. இந்தியாவின் முதல் நீளமான கடற்பாலம் எப்பொழுது திறக்கப்பட்டது? ஆன்சர் 2010. அலுமினியத்திற்கு அடுத்த மிக அதிகமான காணப்படும் உலோகம்? ஆன்சர் இரும்பு. இரும்பின் முக்கிய தாது? ஆன்சர் அலுமினியம். இரும்பின் மீது துத்தநாக முலாம் பூசுவதற்கு டேஷ் என பெயர். என்ன பார்த்தீங்கன்னா நாகமுலாம் பூசுதல். உலோகமற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் சகப்பிணைப்பு ஆரம். தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும் போது அணு ஆரங்கள் டேஷாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகரிக்கும். நேர்மின் அயனியானது அதன் தொடர்புடைய அணுவை விட உருவாகுதல் டேஷாக இருக்கும். ஸோ இது என்னவாக இருக்குன்னா சிறியதாக இருக்கும். மந்த வாயுகளின் எலக்ட்ரான் நாட்டம். ஸோ மந்த வாயுகள் நம்ம பார்த்தாலே ஆன்சர் 0 தான். கழிவுநீர் குழாய்கள் கழிவுநீர் சாக்கடை மூடிகள் செய்ய பயன்படும் இரும்பு தூது என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ப்பிரும்பு. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.